ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சிக்கன் தொக்கு அல்லது சிக்கன் கிரேவின்னு சொல்லலாங்க. ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. போன் பீஸும் சத பீஸும் கலந்த மாதிரி. சின்ன வெங்காயம் ஒரு 20-30 எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி, அதை நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. ஆனியன் நைஸா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னொரு பெரிய வெங்காயம் 1 மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பூண்டு மட்டும் ஒரு 10 பல்லு நம்ம இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தியும், லாஸ்ட் கார்னிஷ்க்கு கொரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் எடுத்துக்கலாங்க. மண் கடாயில தான் நம்ம பண்ண போறோம். அது நல்லா சூடானதும் இப்போ தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு ஃப்ளேவர் நல்லா இறங்கிறதுக்கு எண்ணெயிலே போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம தொக்க அரைச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இடிச்சு வச்ச கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஆட் பண்றது எங்க ஹஸ்பண்டோட டிப்ஸ். அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது கிரேவில சாப்பிட. இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். இதுவுமே அவங்களோட டிப்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ளேவரு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடிப்பிடிக்காம கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொக்காவே இருக்கட்டும், நைஸா அரைக்க வேண்டாம். கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அது நல்லா வதங்க விடலாம். அடி பிடிக்காம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு அந்த சிக்கன் மசாலாவோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண போறது இல்லைங்க. அதுலேயே தண்ணி வரும். கொஞ்சமா அந்த மிக்ஸில் இருக்கிற தண்ணியை அலசி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விடுங்க. அடி பிடிக்காம இருக்கணும். இப்போ அதுவே பாருங்க தண்ணி விட்டு வருது. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்க.
நல்லா திக்காக கிரேவி வந்திருக்கு. நல்லா ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக நல்லா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தர கஸ்தூரி மேத்தி லைட்டாக ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வேற பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்க. என்னோட ஹஸ்பண்ட் சொன்ன டிப்ஸை வச்சு செஞ்சனால ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.